DJ Alpha. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 3D வீடியோவை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிஎன்ஜியாக கட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு நாம எப்படி அந்த மாதிரி 3D எஃபெக்ட்டை மேக் பண்ணுறதுன்ற நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சர்ச் பால போய் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருது பதிலா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க. அதை நீங்க டச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்லோட் இமேஜ் அப்படின்னு காட்டும். சோ அதுல நீங்க ஜஸ்ட் உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியா ஒரே கிளிக்ல அதுவே எல்லாத்தையுமே கட் பண்ணி நமக்கு வேற லெவல்ல கொடுத்துரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா கீழே இருக்க அந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற கொடுத்தது என்னோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. சோ இதுல நான் வந்து எந்த இமேஜை கட் பண்ண போறேன்னா ஸோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். அதுவே ரொம்ப ஈஸியாக கிளியரா வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே செலக்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வேற லெவலில் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி நமக்கு சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருச்சு. சோ இப்போ இந்த கீழ இருக்க அந்த டவுன்லோட் ஐகானை கொடுத்து இந்த பிஎன்ஜி ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. சோ இதை நாம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் இப்போ நான் கொடுத்திருக்க அந்த ப்ரீசெட் இருக்கு பதிலா அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ல இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணா அதுல வந்து நீங்க இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்திருப்பேன். சோ அது மட்டும் தான் இருக்கும். சோ அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல நான் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றக்காக எப்பயும் போல நானே சாங், இந்த பேக்ரவுண்ட், லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்து நீங்க இதுல பண்ண வேண்டியது இப்ப நாம கட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜை மட்டும் ஜஸ்ட் இதுல ஆட் பண்ணா மட்டுமே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியா வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நாம இமேஜை வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணா கரெக்டா அந்த சாங்கோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது கரெக்டா இந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்ப இந்த கீழ இருக்க பிளஸ் ஐகானை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதுல போயிட்டு இதுல இப்ப நாம கட் பண்ணி வச்சிருந்த அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அதாவது நம்மளோட இமேஜ், சோ அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். சோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன், நான் கட் பண்ணி வச்சிருந்த என்னோட இமேஜ் இருக்கு பதிலா அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வீடியோட லாஸ்ட் போயிருங்க. வீடியோட லாஸ்ட் போயிட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியா வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துரும். இழுத்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம அந்த 3D மூவிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். சோ அதனால இந்த சைடுல இருக்க ஆப்ஷனை டச் பண்ணா இதுல இந்த 3D மூவிங் ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட இமேஜ் வந்து மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து இந்த இடத்துல வைங்க. அதாவது இந்த 1.3 செகண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்மளோட இமேஜ் இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துட்டு சோ இதோட சைஸ் தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் பெருசாக்கி இந்த மாதிரி சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. அதுவும் கரெக்டா இந்த இடத்துக்கிட்ட வந்து தான் நீங்க வைக்கணும். அப்பதான் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டா இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். சோ இதை நீங்க மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். கரெக்டா எல்லா மூவிங்லயுமே கரெக்டா நம்மளோட இமேஜ் வந்து தெரியுது. சோ இந்த மாதிரி எல்லாமே தெரியுதான்னு பாத்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ இதை வந்து நாம டூப்ளிகேட் பண்ண போறோம். சோ அதே மாதிரி அந்த செகண்டுக்கே வந்துருங்க. சோ கரெக்டா அதே மாதிரி அந்த கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த 1.0 செகண்ட் இருக்கு பதிலா அந்த 1.03 செகண்ட். சோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட்டை கொடுத்தாலே போதும் டூப்ளிகேட் ஆயிடும். டூப்ளிகேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட் ஆனதை டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணி இந்த சைடுல வச்சுக்கோங்க. அதாவது ரைட் சைடுல ஒரு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இப்போ இதோட ஒபாசிட்டியை வந்து கம்மி பண்ண போறோம். சோ அதுக்கு அந்த கீழ இருக்க பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்ற டச் பண்ணிட்டு சோ இந்த ஒபாசிட்டியை கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி 30 குள்ள வச்சுக்கோங்க. சோ வச்சதுக்கு அப்புறம் இப்போ நாம அந்த ஒபாசிட்டியை கம்மி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ண போறோம். சோ அதனால என்ன பண்றேன், அந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு கரெக்டா அதே மாதிரி அந்த ரெண்டாவது டூப்ளிகேட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணா கரெக்டா இப்ப நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க லேயரை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இந்த சைடு அதாவது ரைட் சைடு கொண்டு வந்து இந்த சைடு ஒரு இதை வச்சுக்கோங்க. சோ மொத்தம் 3 இமேஜ் நமக்கு தெரியணும். சோ அதுக்கு அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிருக்கோம். சோ இப்போ எல்லாமே கரெக்டா பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நீங்க எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க இதை அப்படியே ஒன்னொன்னா மூவ் பண்ணி பாருங்க. மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாமே கரெக்டா ஆட் ஆயிருக்குது. சோ இல்ல லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்ட்டா வந்து ஆட் ஆயிருக்கும். சோ இதுக்கு அடுத்து இதுல நீங்க எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. சோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு வேற லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல மேக் பண்ணிருப்பீங்க. சோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.